தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் ஆளுநர்கள் மற்றும் ஜனாதிபதி மசோதாக்கள் மீது முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் 3 மாத காலக்கெடு நிர்ணயித்தது. இதனால் கொந்தளித்த துணை ஜனாதிபதி தன்கர், உச்சநீதிமன்றம் சூப்பர் பாராளுமன்றம் போல் செயல்படுகிறது என்றும் நீதித்துறை அதன் வரம்புக்குள் தான் இருக்க வேண்டும் எனவும் கடுமையாக விமர்சனங்களை தெரிவித்தார். இது தொடர்பாக பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான PR கவாய், அரசியலமைப்பு மட்டுமே உயர்ந்தது என்றும் பாராளுமன்றம் அல்லது நிர்வாக குழு தங்கள் கடமைகளை செய்ய தவறும் போதெல்லாம் நீதித்துறை தலையிடும் என்றும் கூறியிருந்தார். இதையடுத்து ஆளுநர்கள் அனுப்பும் மசோதாக்கள் மீது 3 மாதத்துக்குள் ஜனாதிபதிக்கு முடிவெடுக்க காலக்கெடு விதித்தது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திடம் ஜனாதிபதி திரௌபதி 14 கேள்விகளை எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக PR கவாய் மீண்டும் பேசியுள்ளார். மகாராஷ்டிரா மற்றும் கோவா பார் கவுன்சில் ஏற்பாடு செய்த பாராட்டு விழாவில் பேசிய PR கவாய், நீதித்துறையோ அரசாங்கமோ நாடாளுமன்றமோ உயர்ந்தவை அல்ல, இந்தியாவின் அரசமைப்பே உச்சபட்ச அதிகாரம் கொண்டது. 3 தூண்களும் அரசின் படி நடக்க வேண்டியவை. அரசியலமைப்பை திருத்துவதற்கு பாராளுமன்றத்திற்கும் அதிகாரம் உள்ளது. ஆனால் பாராளுமன்றம் அடிப்படை அரசியலமைப்பு கட்டமைப்பை மாற்ற முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார்.